இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, என்னால நம்பவே முடியலக்கா. அவன் தான் அந்த கிழவியோட உண்மையான பேரை. ஆனா எதுக்கு அந்த கிழவி இந்த மாதிரி எல்லாம் நடிக்கணும்? இதுல ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கு. இத நீ நம்பாதக்கா. நான் என் கண்ணால பார்த்தத நீ நம்ப வேண்டான்னு சொல்றியா? உன்னை இப்ப வரைக்கும் நம்பி நான் அங்க போனேன் பாரு, அதுதான் நான் செஞ்ச தப்பு. அக்கா, இதுக்கு தான் நானும் உன் கூட வரேன்னு சொன்னேன். நீ தான் வேண்டான்னு சொல்லி தனியா போயிட்ட. நான் அங்க வந்திருந்தேனா அங்க என்ன கோல்மால் நடந்ததுன்னு கண்டுபிடிச்சிருப்பேன். கிழிச்ச. இந்த தடவை தான் நீ என் கூட வரல. மத்த தடவையெல்லாம் நீ என் கூட தானே வந்த. அப்பெல்லாம் மொக்க வாங்கிட்டு தானே வந்த. உன்னை நம்பி நான் என் தூக்கத்தை கெடுத்துட்டு போனேன் பாரு, என்ன சொல்லணும்? அக்கா, நீ வரது தெரிஞ்சுதான் அந்த கிழவியும் அவனும் டிராமா பண்ணிருக்கணும். அது தெரியாம நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. ஏய், வாயில ஏதாவது வந்துட போகுது. நான் கொலவெறி கோபத்துல இருக்கேன். வெளியே போயிட்டு பேசாம. அக்கா, நான் என்ன சொல்ல வரேன்? ஏய், இதுக்கு மேல ஏதாவது பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பேசாம போயிடுங்க. இது என் தூக்கத்தை கெடுத்ததும் இல்லாம மாப்பிள்ள மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கேன். போடி. நீ ஃபோன் பண்ணி உன் அம்மா வரதை பத்தி சொல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா நானும் பாட்டியும் மாட்டிருப்போம். நல்ல வேலை, அப்படி எதுவும் நடக்கல. அவங்க வர்றது உனக்கு எப்படி தெரிஞ்சது? எப்பவும் போல கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்காக ஹாலுக்கு வந்தேன். அப்போ அம்மா ரூம்ல சித்தியும் அம்மாவும் பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். ஐயோ அக்கா, இப்போ உனக்கு தூக்கமா முக்கியம்? அதை விட முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தா நீ காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிற. சரி, என்னன்னு சொல்லு. உன் டிரைவர் மாப்பிள்ள இந்த நேரத்துல அர்ஜென்ட்டா கார் எடுத்துட்டு வெளியில போயிட்டு இருக்கான். எதுக்குன்னு தெரியுமா? ஏதாவது அவசர வேலையா இருந்திருக்கும், அதான் போயிருப்பாரு. ஐயோ அக்கா, அவன் இப்ப எங்க கிளம்பி போறான்னு தெரியுமா? அந்த கிழவியோட வீட்டுக்கு. இப்பவாவது நான் சொல்றத கேளு. அவனை இப்ப ஃபாலோ பண்ணி போனா எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்துரும். வா, உடனே போலாம். சரி, இந்த தடவை நான் மட்டும் போயிட்டு வரேன். நீ என் கூட வர வேண்டாம். அம்மா பாட்டி வீட்டுக்கு கிளம்பி போனதை பார்த்ததுக்கு பிறகுதான் உனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். உன் அம்மா பாட்டி வீட்டுக்கு வந்து நாங்க பேசுறத மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அதை பார்த்தேன். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதும் நானே அவங்க கிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்லத்தானே போறேன். நீ உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா அதனால என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறப்போ ரொம்ப பயமா இருக்கு. எது நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். நல்லதே நடக்கும் நம்புவோம். அந்த கிழவியோட பேரன்னு சொல்லிக்கிட்டு ஒரு லூசு பையன் தெரிஞ்சிட்டு இருப்பான்ல? ஆமா, அவனுக்கு அந்த டிரைவர் பையதான் கார்த்திங்கிறது நல்லாவே தெரியும். அவனை எப்படியாவது தூக்கிட்டு வந்து என் அக்காக்காரி முன்னாடி ஒட்டி வெளுத்தோன்னா எல்லா உண்மையை கக்கிட போறான். அததான் இந்த வாட்டி நாம செய்யணும். சந்திரா, அவன் அந்த டிரைவர் பையலோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே. அடி வெளுத்தாலும் அவன் உண்மையை சொல்ல மாட்டானே. அவன் அடிக்கு மசீலனா சாவு பயத்தை காட்டி உண்மையை சொல்ல வைக்க வேண்டியதான். உயிருக்கு பயப்படாதவன் எவனாவது இருக்கானா என்ன? நீ சொல்றதும் சரிதான். அவனுக்கு உயிர் பயத்தை காட்டினா கண்டிப்பா சொல்லுவான். நாளைக்கு வேலையா அந்த கிறுக்கு பயலை எப்படியாவது கண்டுபிடிச்சு தூக்கிடுங்க. ஏன்னா இன்னும் கும்பாபிஷேகத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சு ஆகணும். அப்பதான் என் அக்கா காரிக்கிட்ட அந்த டிரைவர் பையதான் ராஜா சேதுபதியோட உண்மையான பேரன்னு நிரூபிக்க முடியும். இந்த தடவை அதை மட்டும் நாம நிரூபிச்சுட்டா போதும். என் அக்கா காரி தானாவே எங்க மாமாவை கும்பாபிஷேகத்துக்கு அனுப்ப மாட்டா. எங்க மாமா இல்லனா ஆட்டோமேட்டிக்கா கும்பாபிஷேகமும் நின்னு போயிரும். அந்த டிரைவர் பையலையும் என் அக்கா காரி வீட்டை விட்டே துரத்திடுவா. அவனும் அவமானப்பட்டு ஊரை விட்டே போயிருவான். அவனாலதான் என் அக்கா காரிய நம்மளால எதுவுமே செய்ய முடியல. அவன் இல்லனா நாம என் அக்கா காரிய பழி வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயமே இல்ல. ரொம்ப ஈஸியா அவ கதையை முடிச்சிடலாம். சரி சந்திரா, நாளைக்கு கண்டிப்பா அந்த லூசு பையனை தூக்கிடுறேன். நீ கவலைப்படாத. பார்த்து ஜாக்கிரதையா செய்யுங்க. கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணா கூட அந்த டிரைவர் பயலும் தப்பிச்சிருவான். கும்பாபிஷேகத்தையும் நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. ரொம்ப கவனமா எல்லாத்தையும் செய்யுங்க. சந்திரா, எனக்கு அது புரியாம இல்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. என்னடா, அந்த கோமாளியை தூக்கிட்டீங்களா? இல்லனே, இன்னும் தூக்கலனே. டேய், அவன்லாம் ஒரு ஆளு, அவனை தூக்கலன்னு வேற சொல்றீங்க? டேய், உங்களுக்கு வெக்கமா இல்ல? அண்ணே, நாங்களும் அவனை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோண்ணே.
அவன் வீடு அவன் வேலை செய்யற ஹோட்டல்னு ஒரு இடம் இல்லைண்ணே. ஆனா அவனை எங்கேயும் காணோண்ணே. நம்ம ஆளு ஒருத்தன் தகவல் சொன்னானே, அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்குண்ணே. என்ன தகவல் சொன்னா? நாங்க அவனை தேடிட்டு இருந்தப்போ ஒருத்தவன் கண்ணுல அவன் பட்டிருக்கானே. அவன் தூரத்துல நடந்து போறப்போ யாரோ 3 பேர் வேன்ல வந்து அவனை தூக்கி போட்டுட்டு வேகமா போயிட்டு தான் சொன்னானே. நாங்களும் அந்த வேனை ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தோன்னே, அதுக்குள்ள அந்த வேனை எந்த பக்கம் போச்சுன்னே தெரியலண்ணே. என்னடா சொல்ற? வேற யாரோ தூக்கிட்டாங்களா? ஆமாண்ணே, அதனாலதான் அவனை எங்களால தூக்க முடியல. டேய், நாம தானடா அவனை தூக்க பிளான் பண்ணோம். வேற எவன்டா தூக்கி இருக்கான்? அதானே எங்களுக்கு ஒன்றும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. போன வைடா. மேடம், நீங்க சொன்ன மாதிரி அவனை தூக்கிட்டு வந்தாச்சு மேடம். ஐயோ பெரிய அத்தை, ஓ இவங்க தான் என்ன தூக்கிட்டு வர சொன்னாங்களா? ஐயோ பசமா வந்து மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. வணக்கம் மேடம். வாங்க அத்தை, நீங்களா என்ன கடத்த சொன்னீங்க? எதுக்கு என்ன கடத்துனீங்க? நீங்க கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன்ல. டேய், என்ன அத்தை கித்தன்னு சொன்ன பல்ல உடைச்சிருவேன். யாருக்கு யாருடா அத்தை? ஏன் அத்தை இவ்வளவு கோவப்படுறீங்க? ராஜன் மாமாக்கு நான் மருமகன்னா நீங்க எனக்கு அத்தை தானே. டேய், நடிக்காத. நீ அந்த கிழவியோட உண்மையான பேரை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹோட்டல்ல சர்வரா வேலை பாக்குறவன் தானே நீ? ரெட்ட வேஷம் போட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? என்னத்த சொல்றீங்க? நான் சர்வரா? அத்தை, நான் ராஜா சேதுபதியோட பேரன். அவர் பொண்ணு அபிராமியோட மகன். சென்னையில நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன். என்ன போய் சர்வர்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இங்க பாருங்க அத்தை, இது எங்க ஃபேமிலிக்கு கிரேட் இன்சல்ட். ஏய், உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது நீ ஒரு அண்ணக்காவடின்னு. அண்ணக்காவடியா? எதுக்குடா பிசினஸ் மேன் வாய் கூசாம போய் சொல்லிக்கிட்டு இருக்க? அத்தை, என் பர்சனாலிட்டியை வச்சுலாம் இட போடாதீங்க. நான் வெளியே பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் சுமாரா அழகா இருப்பேன். ஆனா கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ற பெரிய பிசினஸ் மேன் அத்தனா. என்ன சாதாரணமாலாம் இட போடாதீங்க. டேய், உன் புழுகு மூட்டைய நிப்பாட்றா. நீ அந்த கிழவியோட ஒரிஜினல் பேரே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மையான பேரை யாருன்னு மட்டும் சொல்லிடு. நீ கொஞ்சம் கூட சேதாரம் இல்லாம இங்கிருந்து போயிடலாம். என்ன அத்தை, நகை கடையில சொல்ற மாதிரி செய்கூலி சேதாரம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அத்தை, நான் தான் பாட்டியோட ஒரிஜினல் பேரன். சொன்னா புரிஞ்சுக்கோங்க அத்தை. ஏம்மா? ராஸ்கல், என்னடா திரும்ப திரும்ப போய் சொல்லிக்கிட்டே இருக்க? உண்மையை சொல்லுடா. அந்த கிழவியோட உண்மையான பேரை யாரு? அத்தை, ஏன் அத்தை இப்படிலாம் பண்றீங்க? என் பாவெல்லாம் உங்களை சும்மா விடாது, பாத்துக்கங்க. டேய், இவனை அடி வெளுக்கடா. அப்பதான் இவன் வாயில இருந்து உண்மை வெளிய வரும்.